இந்த திருடர்களை வந்து பிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் என்கிட்ட வந்து பேசியிருந்தாங்க. திருடர்களை பிடிக்கணும்னு சொல்லுவாங்க தான், ஆனா பிடிச்ச பாடு கிடையாது. அதனால ஊழல் இல்லாத, களவில்லாத, திருட்டு இல்லாத, எந்தவித பிரச்சனையும் இல்லாத ஒரு நாட்டை நாங்க உருவாக்குவோம். மத்திய வாங்கிய களவெடுத்த மனுஷனையே தூக்கி பதவியை கொடுத்து உட்கார வச்சாங்க. அப்ப இது என்ன நடந்துச்சு? அவங்க வந்து தண்டனை கொடுத்தாங்களா? என்ன கொடுக்கல அப்படிங்கிற மாதிரியும். මෛත්‍රීපාල සිරිසේන කිව්වා. එයා බලයට ඇවිල්ලා එයාපෝට් වහනවා කිව්වා. මතකද? ராஜபக்ஷலா கோடி பிரகோடி கணக்கு ராஜபக்ஷ ஆட்கள் வந்து கோடிக்கணக்கான சொத்துக்களை வந்து எல்லாத்தையும் எடுத்து களவு எடுத்து திருடி வந்து நாட்டில் ஊழல் செஞ்சிருக்காங்க. அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம், ஐபோவான், வெல்கம் டு சிடிசி டாக் ஷோ. திஸ் இஸ் மீ ஃபாத்திமா ரினோசா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ வந்து நாங்கள் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் அரசியல் மேடைகளில் கருத்து தெரிவிப்பாங்க ஒவ்வொரு கட்சியினர். அது தொடர்பாக உங்களுக்கு வந்து சிங்கள மொழியில இருந்தால் தமிழில் அதை பற்றி உங்களுக்கு சொல்வோம். மிக முக்கியமான கட்ஸை மட்டும் எடுத்து உங்களுக்கு கொடுப்போம். அந்த வகையில் அனுரகுமார் திசாநாயக்க தேசிய மக்கள் சக்தியினுடைய ஒரு மிக முக்கியமான வேட்பாளர், ஜனாதிபதி வேட்பாளர்களுக்குள்ளே இருக்கிற போட்டியில் மிகவும் தவிர்க்க முடியாத ஒருத்தர் அப்படின்னு சொல்லலாம். அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். எங்கே பேசியிருக்காருன்னா வாரியப்புலையில் நிறைய பேர் வந்து போயிட்டு இருக்காங்க. 2-3 days முன்னாடி நடந்தது. அதில் அவர் பேசியிருக்காரு நிறைய நேரம். நான் கொஞ்சத்தை எடுத்து உங்களுக்கு கொடுக்கலான் இருக்கேன். அது ஏன் அந்த கொஞ்சத்தை எடுத்தேன் அப்படின்னா, ரொம்ப முக்கியமான சில விஷயங்களை அவர் பேசியிருக்காரு அப்படிங்கிறதுக்காக தான். சரி, வாங்க பார்க்கலாம். நம்ம நாட்டினுடைய அரசியல் வரலாறை பற்றி எடுத்தோம் அப்படின்னா, எலெக்ஷனில் ஒரு கட்சி வென்னுட்டு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த மற்ற கட்சி சார்பானவங்களை இந்த வெண்ட கட்சி என்ன பண்ணுன்னா, எவ்வளவுக்கு வேணுமோ அவ்வளவுக்கு வச்சு செய்யும். சிடிபியில் ஒர்க் பண்றவங்கள அடுத்த இதில் ஒர்க் பண்ண விடாது, அங்கால உள்ளவனை இங்கால பத்தி பேச விடாது. ஆனா நாங்கெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா அப்படி இருக்க மாட்டோம். எங்களுக்கு ஆட்கள் வந்து முக்கியம். இதுக்கு முன்னாடி எலெக்ஷனுக்கு முன்னாடி யார் எந்தெந்த பிரஜைகள் வந்து எந்தெந்த கட்சிக்கு சப்போர்ட் பண்ணாலும் ஜெயிச்சிட்டோம்னா நாங்க எங்களுக்கு எல்லாமே ஒரு மக்கள் தான், எல்லாம் எங்களுடைய மக்கள் தான் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் பேசினது. நான் அதை ஷார்ட் பண்ணி எடுத்திருக்கேன். சாமான்‍යයෙන් අපේ ආණ්ඩුවල ඉතිහාසෙ තිබුණේ දිනුවට පස්සේ අනෙකට ගහනවා, ට්‍රාන්ස්ෆර් කරනවා. CTB එකේ වැඩ කරපුවය අනිත් පක්ෂයට වැඩ කරා නම් කළු තෙල් වලින් නාව. ඒ සංස්කෘතිය අපේ රටේ දේශපාලනයෙන් තුරන් කරන්න. நம்மளுடைய கட்சி மூலமாக நம்ம இந்த நாட்டை வந்து வெற்றி பெற்றோம் அப்படின்னு சொன்னாக்கா, மக்களோட வந்து நாங்கள் ஒத்துமையா இருக்கணும். அவங்க வேற கட்சின்னு சொல்லிட்டு நாங்கள் அவங்கள பிரிச்சு பார்க்கக்கூடியது கிடையாது. அவங்கள ஒன்று சேர்த்துக்கிட்டு இந்த நாட்டை வந்து நாங்கள் வந்து அபிவிருத்தி பண்ணுவோம் அப்படிங்கிறது தான் எங்களுடைய தாட். நீங்கள் வந்து யூஎன்பிக்கு வந்து ஓட் பண்ணீங்க, நீங்கள் யூஎன்பிக்கு சப்போர்ட், நீங்கள் நாமலுக்கு சப்போர்ட், நீங்கள் சஜித்துக்கு சப்போர்ட் அப்படின்னு நாங்கள் யாரோடையும் கோவிக்க போகிறது கிடையாது. நாங்கள் வந்ததுக்கு அப்புறம் எங்களுக்கு எல்லாமே ஒன்று தான் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் பேசினது. ජාතික ජනබලවේගය අපි ජයග්‍රහණය කරමු. අපිට ඡන්ද දීපු නැති කෙනෙක් ඉන්නවනම්, වෙන පක්ෂයකට වැඩ කරපු නැති කෙනෙක් ඉන්නවනම් අපි රට හදන්න එයා එකතු කරගෙන අපි රට හදන වැඩේ පටන් ගමු. இப்போ ஒரு நாட்டை வந்து அபிவிருத்தி பண்ணணும், நாட்டை வந்து இது பண்ணணும் அப்படின்னா ஒரு கட்சியால முடியாது, ஒரு ஆட்சியால முடியாது. இப்ப நாங்க ஆட்சிக்கு வந்தோம்னா எங்களால முடியாது, மக்களால தான் முடியும். அதனால நாங்க ஆட்சிக்கு வந்தாலும் எல்லா மக்களும் சேரணும், இந்த நாட்டை வந்து அபிவிருத்தி செய்யணும், எல்லாரும் சேர்ந்து வந்து கட்டி எழுப்பணும், அதோட இந்த நாட்டு மக்களுடைய பாதுகாப்பை வந்து உறுதி செய்யணும், அது எங்களுடைய கடமையாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னார். இது ஒரு ஆழமான கருத்து அப்படின்னு நான் சொல்வேன். මොකද රටක් හදන්න බෑ පක්ෂයකට විතරක්, රටක් හදන්න බෑ ආණ්ඩුවකට විතරක්. රටක් හදන්න නම් ඒ රටේ ඉන්න ජනතාවගේ සහාය අවශ්‍යයි. රටේ ඉන්න ජනතාව කවුද? සියලු ජනතාව. නිසා ජාතික ජනබලවේගයේ ආණ්ඩුව යනු සියලු ජනතාවගේ අයිතිවාසිකම් ආරක්ෂා කරනවා. සියලු ජනතාවගේ වමනාවන් ඉටු කරන ආණ්ඩුව තමයි ජාතික ජනබලවේගයේ ආණ්ඩුව. நான் இந்த மேடையில வந்து பேசும்பொழுது நிறைய பேர் சொன்னது இந்த திருடர்களை வந்து பிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் என்கிட்ட வந்து பேசியிருந்தாங்க. திருடர்களை பிடிக்கணும்னு சொல்லுவாங்க தான், ஆனா பிடிச்ச பாடு கிடையாது. 30 வருஷத்துக்கு முன்னாடி சந்திரிகா பண்டாரநாயக் அவர்கள் வந்து ஆட்சியில் இருக்கும்பொழுது விஜயபால மெண்டிஸ் அப்படிங்கிறவரை வந்து தண்டனை கொடுக்கணும்னு சொன்னாங்க ஒரு சின்ன ஒரு விஷயத்துல. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுனாக்கா, அவரையே கொண்டு வந்து பதவியை கொடுத்து உட்கார வச்சாங்க. கடைசியில் திருடனுக்கே வந்து அவங்க வந்து ஆட்சி, அதாவது பதவியை கொடுத்தாங்க. இப்போ அவங்க திருடர்களை வந்து தூக்கி உள்ள போடலையே. அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் இதானே நடந்துட்டு இருக்கு. தவறு செய்தவனுக்கு பதவியை தூக்கி கொடுத்துட்டு
அவங்களோட சேர்ந்து உட்கார வச்சிருக்காங்க அடுத்த சேர்ல அப்படிங்கிற மாதிரி தான் அனுர சொல்லியிருந்தாரு. චන්ද්‍රිකා කුමාරතුංග 94 මීට අවුරුදු 30කට කලින් කිව්වා හොරු අල්ලනවා කියලා. විජේපාල මෙන්ඩිස් පොල්වතු කුණු කොල්ලට ගත්තා ඇවිල්ලා එයා හිරේ දානවා කියලා. හැබැයි අවුරුදු කීපයක් යනකොට ඒ විජේපාල මෙන්ඩිස්ට චන්ද්‍රිකා ඇමතිකමක් දුන්නා. අල්ලපු විදිය. அதுக்கப்புறம் 2015 வந்து மைத்ரி வந்து என்ன சொன்னாரு, நான் வந்து ஏர்போர்ட்டை மூடுவேன்னு சொன்னாரு. ராஜபக்ஷ ஆட்கள் வந்து கோடிக்கணக்கான சொத்துக்களை வந்து எல்லாத்தையும் எடுத்து களவு எடுத்து திருடி வந்து நாட்டில் ஊழல் செஞ்சிருக்காங்க, அவங்கள தூக்கி உள்ள போடுவோம் அப்படின்னாரு. கடைசியில் என்ன பண்ணாரு, அவருடைய ஆட்சி காலத்துல ரணில தூக்கி ஒரு பக்கத்துல போட்டு மஹிந்தைய கொண்டு வந்து பிரதமரா உட்கார வச்சாரு. அப்ப என்ன நடந்துச்சு, திருடனை பிடிச்சாங்களா என்ன, பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தாரு. ඊළඟ 2015 දී මෛත්‍රීපාල සිරිසේන කිව්වා එයා බලයට ඇවිල්ලා එයාපෝට් වහනවා කිව්වා. මතකද? රාජපක්ෂලා කෝටි ප්‍රකෝටි ගණන් හොරකම් කරලා තියෙනවා. එයා ආපු හැටි ඒගොල්ලෝ අල්ලනවා කිව්වා. අවුරුදු 3යි ගියේ නේද? මහින්ද රාජපක්ෂ අල්ලන්න ආපු මෛත්‍රීපාල සිරිසේන මහින්ද රාජපක්ෂට අගමැතිකම දුන්නා. හොරු ඇල්ලිල්ල නේද? 2019 அரசியல் மேடைகள் என்ன பண்ணாங்க, நாங்க வந்து மத்திய வங்கியை சூறையாடின மத்திய வங்கியை கொள்ளையடித்த ரணில் விக்ரமசிங்க அவர்களை தூக்கி உள்ள போடுவோம், நீங்க எங்களுக்கு ஓட் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கோட்டாயனுடைய ஆட்சி காலத்துல பிரசாரம் பண்ணி தெரிஞ்சாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, அவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா மத்திய வங்கியை களவெடுத்த மனுஷனையே தூக்கி பதவியை கொடுத்து உட்கார வச்சாங்க. அப்ப இது என்ன நடந்துச்சு, அவங்க வந்து தண்டனை கொடுத்தாங்களா என்ன, கொடுக்கல அப்படிங்கிற மாதிரியும். 2019 වේදිකා දෙතරන්න කෑගැහුවේ මොකක්ද? පොහොට්ටුව කට්ටිය කෑගලා කිව්වා රනිල් වික්‍රමසිංහ මහා බැංකුවට ගහලා තියෙනවා, මහා බැංකුව හොරකම් කරලා තියෙනවා, මහා බැංකුව හොරාට දඬුවම් දෙන්න බලය කිව්වා. මේ විදියටම ජනතාව ගිහලා කතරයක් ගැව්වා රනිල් වික්‍රමසිංහට දඬුවම් දෙන්න කියලා. හැබැයි කතරයක් ගාලා ඒගොල්ලෝ ආණ්ඩුවක් හදාගත්තා. ආණ්ඩුවක් හදාගෙන මොකද කරේ? අර රනිල් වික්‍රමසිංහට ජනාධිපතිකම දුන්නා. තව මොනවද? එන මොකද වෙලා තියෙන්නේ? අතීතයේ තියෙන අත්දැකීම් තියෙන මේ කණ්ඩායම් දෙක කවදාවත් හොරු අල්ලන්නේ නැහැ. හොරු රකින්නවා. එතෙන් සිට හොරකම් කරනවා. இப்போ சஜித் பிரேமதாச வந்து தொண்டகிலிய கத்திட்டு இருக்காரு, நாங்க திருடர்களை பிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா என்ன நடக்குது, இடது பக்கம் பாத்தீங்கன்னா சுஜீவ சேனசிங்க அவரு ஒரு பக்கம், இந்த பக்கம் பாத்தீங்கன்னா வலது பக்கம் லக்ஷ்மண் கிரியல்ல, பின்னாடி பாத்தீங்கன்னா நாலக்க கொடகேவா, இந்த பக்கம் பாத்தீங்கன்னா சஜித் பிரேமதாச. ஆனா வந்து எல்லா சுத்தி வர திருடர்களை வச்சுட்டு அவர் சொல்றாரு நாங்க திருடர்களை பிடிப்போம்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்படின்னும் මම දැක්ක යටි ගිරියෙන් කෑ ගහනවා හොරු අල්ලනවා කියලා සජිත් ප්‍රේමදාස කියනෝනේ. හොරු අල්ලනවා කියලා වම් පැත්ත බලනකොට සුජීව සේරසිංහ LOCS එකේ ලක්ෂ 30ක් කරගත්තා. දකුණු අත පැත්ත බලනකොට ලක්ෂ්මන් කිරියල්ල, පිටිපස්ස බලනකොට නාලක් ගොඩ හේවා, මෙහෙම බලනකොට සජිත් ප්‍රේමදාස නේද? ඇවිල්ලා මොකද්ද කියන්නේ? හොරු අල්ලනවා. ඒගොල්ලෝ කවදාවත් මේ වැඩේ කරන්නේ. அதனால இந்த நாட்டுல ஊழல் செய்த அனைத்து சொத்துக்களையும் திரும்ப எடுக்கணும்னா, களவெடுத்த எல்லா பொருட்களையும் காசுகளையும் வந்து திருப்பி எடுக்கணும்னா, இந்த நாட்டை திருப்ப கட்டி எழுப்பணும் அப்படின்னு சொன்னாக்கா அது யாரால முடியும் அப்படின்னா எங்களுடைய கட்சி தேசிய மக்கள் சக்தியால மட்டும்தான் முடியும். ஏன்னா எங்களுக்கு எந்த கேஸும் கிடையாது, எந்த வழக்கும் கிடையாது, எங்க மேல சொத்து பிரச்சனை எதுவுமே கிடையாது, எங்க மேல ரெட் மார்க் எதுவுமே கிடையாதுங்க. அதனால எங்களுக்கு நீங்க ஓட் போடணும் அப்படிங்கிற மாதிரி அனுர் அவர்கள் சொல்லியிருந்தாங்க. මේ රටේ වංචනිකයට දඬුවම් දෙන්න ඕන නම්, වංචා කරපු දීපල පවර ගන්න ඕන නම්, වංචාව දූෂණය නතර කරන්න ඕන නම් ඒ වැඩේ කරන්නේ ජාතික ජන බලවේගයේ ආණ්ඩුව විතරයි මත දරවා ගන්න. ඒ නිසා මොකද්ද මේ ජාතික ජන බලවේගයේ ආණ්ඩුව යනු මොකද්ද? අපේ තියෙන උවමනාව විතරක් නෙවෙයි, ඔබේ තියෙන උවමනාවත් இட்டு කරන ආණ්ඩුවක්. එමනි. உங்களுக்கு வேணும் தானே இந்த நாட்டினுடைய திருட்டை வந்து தடுக்கணும், ஊழலை வந்து தடுக்கணும், இதெல்லாம் நீங்க செய்யணும்னு நினைக்கிறீங்கல்ல, அதையும் விட எனக்கு வந்து கடமை இருக்கு, எனக்கு வந்து ஒரு இது வேணும், எனக்கு நான் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்ப நீங்க என்ன பண்ணணும், எங்களோட நீங்க சேரணும் அப்படின்னும். அதனால எங்களுக்கு பலத்தை தந்தா நாங்க வந்து திருடர்களை பிடிப்போம்னு சொல்றாங்க. நான் பார்லிமெண்ட்ல இருக்கும் பொழுது ஜோன்ஸ்டன் சொன்னது என்னன்னா, எனக்கு வந்து பலத்தை இதை கொடுங்க, அதிகாரத்தை கொடுங்க, நாங்க பிடிச்சி காட்டுறோம் அப்படின்னு. நான் முன்னாடி உட்கார்ந்துட்டு இருந்தேன். நான் சொன்னது என்ன தெரியுமா, எனக்கு நீங்க வந்து அந்த சக்தியை தந்தீங்கன்னா, எனக்கு இந்த அதிகாரத்தை நீங்க கொடுத்தீங்கன்னா, எனக்கு முன்னாடி இருக்கிற ஒவ்வொருத்தரையும், அதுக்காக நான் உங்களை சொல்லல, இந்த கூட்டத்தில் உட்கார்ந்து இருக்கிற உங்களை நான் சொல்லல, எனக்கு முன்னாடி உட்கார்ந்து இருக்கிற ராஜபக்சேனுடைய அந்த கூட்டத்தை எல்லாத்தையும் தூக்கி நான் உள்ள போடுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுதான் இதுக்கப்புறம் நடக்க போகுது எங்களுடைய ஆட்சியிலங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. ඕගොල්ලන්ට ඕනන හොරකම නතර කරන්න, ඕගොල්ලන්ට ඕනන හොරුන්ට දඬුවම් දෙන්න. ඒ වැඩේ ඕගොල්ලන්ට වඩා වැඩියෙන් මට වුණා. තේරුණාද දැන්? හරිද? ඕගොල්ලන්ට වඩා වැඩියෙන් ඒ උවමනාව මට තියෙනවා. දීර්ඝ කාලයක් අපි මේ වංචා ගැන එළිදරව් කරා, වංචාවන්ට ඒව සටන් කරා. මට මතකයි එක වෙලාවක මම පාර්ලිමේන්තුවේ කිව්වා, ඔයගොල්ලන්ට මතක ඇති, ජොන්ස්ටන් ප්‍රනාන්දු කිව්වා මට හොරු ඇල්ලීමේ බලය තියෙනවා කිව්වා. මම කිව්වා මට හොරු ඇල්ලීමේ බලය තියෙනවා නම් ඔය ඉස්සරහා පේලින් ඔක්කොම මෙතන නෙවෙයි හොඳයි පාර්ලිමේන්තුව. හරිද? ඉස්සරහා පේලින් ඔක්කොම ඇතුලේ කිව්වා. මේ රාජපක්ෂලා විශාල බලයක් තියෙන කාලේ
கோட்டாபய ராஜபக்ஷ அவர்கள் ஆட்சியில் இருக்கும் பொழுது கோட்டாக்கு எதிராக பேசுறதுக்கு கூட பயப்பட்டு இருந்தாங்க. அந்த டைம்லயே நாங்கெல்லாம் வெளியே வந்து இந்த கோட்டாவினுடைய மஹிந்தவினுடைய கூட்டத்தையே உள்ள அனுப்புங்கன்னு சொல்லிட்டு நாமெல்லாம் சேர்ந்து கத்தினோம். அந்த டைம்ல சஜித் வந்து என்ன பண்ணாரு, சும்மா சரி வாய திறந்தாரா, சும்மாவாச்சும் கோட்டா மஹிந்த குடும்பத்துக்கு எதிராக பேசியிருந்தாரா அப்படின்னும் 2022 வரைக்குமே அரகலே வரைக்கும் ராஜபக்ஷ அவர்கள் ஆட்சியில தோத்து வீட்டுக்கு போகும் வரைக்கும் சஜித் வாயை திறந்து மஹிந்துக்கு எதிராக மஹிந்தோட குடும்பத்துக்கு எதிராக ஏதாச்சும் ஒன்று சொல்லியிருப்பாரா? சொல்ல மாட்டார். ஏன்னா பயம், சஜித்துக்கு வந்து பயம் அப்படின்னும். විශාල බලයක් තියෙන කාලේ ගෝඨාභය රාජපක්ෂ නම කිව්වොත් බය වෙන කාලේ ඒ කාලෙත් අපි එළියට අවිල්ලා වංචාව දූෂණයට එරෙහිව හඬ නගපු මිනිස්සු මට පෙන්නන්නකො සජිත් ප්‍රේමදාස මීට කලින් හොරෙක් ගැන කිව්වා මේ 2022 වෙනකන් රාජපක්ෂලා පෙරදිලා ජනතාව එලවලා ගෙදර යනකන් රාජපක්ෂගේ නම කියපු තැන පෙන්නන්න. ராஜபக்ஷ குடும்பத்துக்கிட்ட அதிகாரம் இருக்கும் பொழுது யாரும் வந்து பேசல, சஜித் பேசல. இப்ப அவங்களாம் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா அவங்கள வீட்டுக்கு அனுப்பணும், இவங்களை வந்து தோக்கடிக்கணும்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்காரு சஜித் அவர்கள். அப்போ ஒளிஞ்சிட்டு தானே தெரிஞ்சிட்டு இருந்தாரு அப்படின்னும். ராஜபக்ஷ කෑ ගහනවා ජනතාව එලවලා නේද හැංගිලා හිටපු කාලේ හයිය තියෙන කාලේ කතා කරේ නෑ. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா கோட்டாவினுடைய டைம்ல சஜித் பிரேமதாஸ் அவர்கள் வெளியே வரும்போது கோட்டாவுக்கு கால் பண்ணிட்டு தான் வருவாராம் அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்து சண்டே டைம்ஸ் பத்திரிகையில நான் பார்த்தேன். அப்ப கோட்டா என்ன சொல்லுவாராம் சஜித் கிட்ட, எனக்கு வந்து நிறைய வேலை இருக்கு, உங்களோட எல்லாம் பேச டைம் இல்லைன்னு சொல்லுவாராம். அந்த அளவுக்கு பம்மிட்டு இருந்தாரு சஜித் அந்த டைம்ல. இப்ப மட்டும் என்ன ராஜபக்ஷ பத்தி பேசிட்டு இருக்காரு சஜித், எங்க இருந்து வந்தது இந்த தைரியம் அப்படின்னு. සන්ඩේ ටයිම්ස් පත්තරේ තිබ්බා ඉස්සර සජිත් ප්‍රේමදාස ගෙන් එළියට එන්න කලින් ගෝඨාභය රාජපක්ෂට කෝල් එකක් දීලා ලිවින් පත්තරේ තිබ්බ විදියට ගෝඨාභය රාජපක්ෂ කිව්වලු මට වැඩ තියෙන ඔච්චර කතා කරන්න එපා ඔන්න කට්ටිය ඒ කාලේ. அதனால இவங்க எல்லாம் எப்பயுமே ஊழலுக்கு தண்டனை கொடுக்கறவங்களும் இல்ல, ஊழல்வாதிகளுக்கு தண்டனை கொடுக்க போறதும் இல்ல, எல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணுதான். அதனால நாங்க பண்ணுவோம் இது அப்படின்னு சொல்லிட்டு அனுர சொல்லியிருந்தாரு. ඒගොල්ලෝ කවදාවත් වංචනිකන දඬුවම් දෙන අය නෙවෙයි. ඒ වැඩේ කරන්න ඕන නම් කරන්න පුළුවන් එකම ආණ්ඩුව ජාතික ජන බලවේගය. திருடர்களுக்கு தண்டனை கொடுக்கும் வரைக்கும், ஊழல்வாதிகளுக்கு தண்டனை கொடுக்கும் வரைக்கும், திருடுறதை நிறுத்தும் வரைக்குமே இந்த நாட்டை வந்து டெவலப் பண்ண முடியாது. அங்க தண்டனையை கொடுத்தா தான் டெவலப் பண்ண முடியும். அதனால நாங்க வந்து பண்ற முதல் வேலை இதெல்லாம் பண்ணவங்களுக்கு தண்டனையை கொடுக்கறது, அதுக்கப்புறம் தான் நாட்டை பண்ணுவோம் அப்படின்னும். හොරකම නතර කරන්න නැතුව, දූෂණය නතර කරන්න නැතුව, හොරුන්ට දඬුවම් දෙන්න නැතුව නේද රට හැදීම ගැන හිතා බලනවා. ரோடு போட போனாலும் அங்க ஒரு ஊழல், ஏதாச்சும் ஒரு பண்ண போனாலும் அங்க எடுத்து பாக்கெட்ல போட்டுக்கிறாங்க காசை. திரைசேரிக்கு வர முக்காவாசி காசு எடுத்து பாக்கெட்ல போடுறாங்க. அப்ப எப்படி ஹாஸ்பிட்டல்ல மருந்து கொடுக்க முடியும்? அப்ப எப்படி வந்து கல்வியை வந்து அதிகரிக்க முடியும்? கல்வித்துறை எப்படி சீர் செய்ய முடியும்? திரைசேரிக்கு வர முக்காவாசி காசு அரசியல்வாதிகள் அவங்களுடைய பாக்கெட்ல போட்டா எப்படி நாட்டை சரி செய்ய முடியும்? ஸோ அப்படி போட்டவங்களுக்கு எங்களுடைய காலத்துல வந்து தண்டனை கொடுப்போம். அதனால நாங்க எல்லாம் ஒண்ணு சேரணும், எங்களோட ஒண்ணு சேருங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுர பேசியிருந்தாரு. ගැන හිතා බලන්නවත් බෑ. ඇයි පාරක් හදන්න ගියොත් හොරකම් කරනවා. කොහෙද රට හැදෙන්නේ? ව්‍යාපෘතියක් ගේන්න කිව්වොත් පගා ඉල්ලනවා. කොහෙද ආයෝජකයන්නේ? කර්මාන්තකරුවේ කර්මාන්තය පටන් ගන්න කිව්වොත් පගා දෙන්න ඕන. කොහෙද ආර්ථිකයක් හැදෙන්නේ? භාණ්ඩාගාරයට සල්ලි එනවා. ඒ සල්ලි හොරකම් කරනවා. කොහමද අධ්‍යාපනය හැදෙන්නේ? භාණ්ඩාගාරයට සල්ලි එනවා. ඒ සල්ලි හොරකම් කරනවා. කොහමද ඉස්පිරිතාලට බෙහෙත් දෙන්නේ? ඒ නිසා රට හදනවා නම් කරන්න වැඩ ගොඩක් තියෙනවා. හැබැයි ඒ කොච්චර වැඩ තිබ්බත් හොරකම නාස්‍ය නතර කරන්න නැතුව රට හැදීම ගැන හිතා බලන්නවත් බෑ. அதனால ஊழல் இல்லாத, களவில்லாத, திருட்டு இல்லாத, எந்தவித பிரச்சனையும் இல்லாத ஒரு நாட்டை நாங்க உருவாக்குவோம். அதுக்கப்புறம் அந்த நாட்டை வந்து டெவலப் பண்ணுவோம். ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா நாங்க வந்து டெவலப் பண்ணுவோம். அது வரைக்கும் நாங்க உங்களுக்கு நிவாரண தொகையாக கூட நாங்க காசு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருந்தாரு. இந்த நாட்டை வந்து செய்யும் வரைக்குமே රට හදන ආණ්ඩුවක් පළමුකොටම හොරකම වංචාව දූෂණය නතර කරන ආණ්ඩුවක් තමයි ජාතික ජන බලවේගය ආණ්ඩුව. ඊට පස්සේ පියවරෙන් පියවර මේ රට හදන්න පටන් ගන්නවා. ඉස්සරලම රට හදනකන් ජනතාව බලා ගන්න ඕන. ජනතාව බලා ගන්න ඕනේ. ජනතාවට කණ්ඩ නැතුව, ඉස්පිරිතාලේ බෙහෙත් නැතුව, හරියමං ආදායම් මාර්ගයක් නැතුව අපිට කියන්න බෑ රට හදනකන් ඉන්න කියලා. වැරදිනේ. ඒ නිසා අපි මොකද කරන්නේ? අපි ප්‍රතිපත්ති ප්‍රකාශනයේ දාලා තියෙනවා. එතෙක් රට හදලා ජනතාවගේ ආර්ථිකය හදන තෙක් ආහාර ගන්න අමාරුව තියෙන, බෙහෙත් ගන්න අපහසුකම් තියෙන, දරුවට උගන්වන්න දුෂ්කරතාවල විඳින හැම පවුලකටම රුපියල් 10,000කට වඩා වැඩි දීමනාවක් ජාතික ජන බලවේගය ආණ්ඩුව ලබා දෙනවා. அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அனுரகுமார் திசாநாயக் அவர்கள் வாரிய போல மீட்டிங்ல வந்து பேசியிருந்தாங்க. அதுல பாதியை தான் நான் கொடுத்துருக்கேன். ஏன்னா நான் நிறைய எடுத்தேன்னு சொன்னாக்கா ஒரு 40 நிமிஷம் வரைக்கும் போகும். இதுல பேலன்ஸ் உங்களுக்கு வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த கட்டு உங்களுக்கு கண்டினியூவா நாங்கள் நாளைக்கு காலையில வந்து போடுறேன். ஸோ இதுதான் என்ன நினைக்கிறீங்க? ஆழமா பேசுறாரு, கருத்தோட்டமா பேசுறாரு.
நிறைய பேருக்கு இவரை பிடிச்சி போயிருக்கு. இவருடைய பேச்சு தான் இன்னைக்கு இவருடைய அந்த அரசியல் மேடைகளை கொண்டு போய் உட்கார வைக்குது. அந்த சேர்ல வந்து நுனியில உட்கார வைக்குது. என்ன பேச போறாருன்னு சும்மா உளறிட்டு இது பண்ணிட்டு போற அரசியல்வாதிகளுடைய பேச்சை விட நிதானமாக, அழகாக, பொறுமையாக, ஆழமாக, கருத்தோட்டமாக பேசக்கூடிய ஒரு அரசியல்வாதி அப்படிங்கிற லிஸ்ட்ல அனுர் அவர்கள் இருக்காங்க. ஆட்சிக்கு வருவாரோ இல்லையோ, எதிர்கட்சியாக கூட அடுத்த ஜனாதிபதி தேர்தல், அடுத்த ஆட்சியில் வந்து உட்காருவதற்கு மிகவும் தகுதியான ஒருத்தர் அனுரகுமார் திசாநாயக் அப்படின்னும் கருத்தோட்டங்கள் இருக்கு. இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் இன்ஷா அல்லாஹ்.